பயப்படாதே. பாகம் 2. வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். பயப்படாதே என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, முந்தைய தொகுப்பில் பயமானது சக மனிதர்கள் மூலமாகவும் பிசாசின் மூலமாகவும் ஏற்படுகிறது என்றும், அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயப்படாதே பயப்படாதே என்று இரவும் பகலும், அதாவது அனுதினமும் சொல்கிற வார்த்தைகளை பார்த்தோம். இந்த தொகுப்பில் இன்னொரு விதமான பயம் எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்ப்போமா? வேதாகமத்தில் இயேசு கண்ணீர் விட்ட ஒரு சம்பவம் உண்டு. இதை லூக்கா 19 அதிகாரம் 41 சொல்கிறது. எருசலேமை பார்த்து சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமான காரியம், துக்கப்படுத்தும் காரியமும் முரட்டாட்டமான காரியமும் நடக்கும். வேதனைப்படுத்துகிற காரியம்தான் இங்கு நடக்கும். இதில் ஏற்படும் பயத்திற்கு எந்தவித சொல்யூஷனுமே கிடைப்பது கஷ்டம். ஆண்டவர் துக்கப்படும்படிக்கு, வேதனைப்படும்படிக்கு, கண்ணீர் விடும்படிக்கு நடந்து கொண்ட பட்டணமானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, அவர்களுக்கு ஏற்படும் பயத்துக்கு எந்தவித சகாயமும் இல்லை, சொல்யூஷனும் இல்லை. இப்பேற்பட்ட மனுஷங்களின் நிலைமை பரிதாபம்தான். இங்கு இருளும் பாவமும் சாபமும் தான் குடியிருக்கும். பயப்படாதே என்றும் கர்த்தரிடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்டவர் கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு வாழும் மனிதர்களின் இருதயம் பெருந்திண்டியினாலும், துராகிருதத்தினாலும், அகந்தையினாலும், இரக்கமற்ற சூழ்நிலையினாலும், அன்பற்ற சூழ்நிலையினாலும் இருப்பார்கள். எடுத்துக்காட்டாக நாபால் என்ற மனிதனை பார்க்கலாம். அவனுடைய ஜீவியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, வெறி கொள்ளுகிற, முரடனாய் வாழ்ந்த ஒரு ஜீவியம்தான். தாவீதின் நிமித்தம் அவன் மனைவியாகிய அபிகாயில் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவன் பயமும் பீதியும் ஏற்பட்டபடியினால் அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து கல்லை போல் ஆனான். கர்த்தர் அவனை வாதித்ததினால், பயம் அவனை அணு அணுவாக கொன்றதினால் 10 நாட்களில் செத்து போனான். பிரியமானவர்களே, ஆண்டவர் துக்கப்படும்படிக்கு, வேதனைப்படும்படிக்கு, கண்ணீர் விடும்படிக்கு ஜீவனம் பண்ணும் மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுகிற பயத்துக்கு பயம் என்பதே கிடையாது. கர்த்தர் வாதிப்பதினால் அணு அணுவாக செத்து அழிவை அடைவார்கள். கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்பவர்கள் நிலைமை பரிதாபம்தான். அவர்களுக்கு சகாயம் என்பதோ, பயப்படாதே என்ற ஆறுதலின் வார்த்தைகளோ கிடையவே கிடையாது. இவர்களுடைய முடிவு, இவர்களிடத்தில் அக்கிரமம் பெருகினபடியினாலும் இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாய் இருந்ததினாலும் இவர்களுடைய வாழ்க்கையானது அநித்தியமானதுதான். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அதைத்தான் வேதம் சொல்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. நாபாலுக்கும் தாவீதுக்கு உதவி செய்வதன் மூலம் ஒரு தருணம் கிடைத்தது. ஆனால் உதவி செய்வதோ அவன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தபடியால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாதபடியினாலும் பயம் அவனை வாட்டி வதைத்தது. பயங்கரம் புசல் போல் நேரிட்டது. பயம் அவனை கொன்றது. எனவே பிரியமானவர்களே, நாமும் நமக்கு கிடைத்த இந்த நாட்களில் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வோம். நம் கண்களை முரட்டாட்டமான, துராகிருதமான, பெருந்திண்டியான, பெருமையான காரியங்கள் மறைத்து விடாதபடிக்கு தாழ்மையாய் இருப்போம். ஆண்டவர்
நம்மை உண்டாக்கினதற்காக கண்ணீர் விடாதபடிக்கு வாழ்வோம். தேவனே பயத்துக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு கொடுக்கப்படுகிற தருணத்தை நமக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கேற்றவைகளை அறிவோம். இன்றே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று வேதம் சொல்கிறது. ஆம், இந்த நாட்களில் நாம் சமாதானத்துக்கேற்றவைகளை அறிந்திருந்து அதன்படி வாழ்வோமானால் புசல் போல் வரும் பயம் நம்மை தாக்கவே முடியாது. பயத்திற்கான சொல்யூஷன் ஆண்டவரிடத்தில் உண்டு. பிரியமானவர்கள், ஆண்டவர் துக்கப்படும்படிக்கு கண்ணீர் விடும்படிக்கு நம்மை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்படும்படிக்கு நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் தேவனே நமக்கு எதிரியாய் இருப்பார். ஆம், அவர் எதிரியாய் இருந்தால் நமக்கு பயம் நேரிடும். பயங்கரம் ஏற்படும். இந்த பயத்திற்கு எந்த விதமான சொல்யூஷனுமே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் எதிரியாய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு சகாயராய் இல்லாத போது நமக்கு வருகிற பயமும் பாழ்கடிப்பும், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தை நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டுவிடும். சக மனிதர்கள் மூலமாக ஏற்படுகிற பயத்திற்கும் பிசாசு கொடுக்கிற பயத்திற்கும் சொல்யூஷன் உண்டு. ஆனால் தேவனே எதிரியாக இருந்து பயத்தை அனுப்புவாரானால் அதற்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. சகாயம் என்பதே கிடையாது. சடிதியான அழிவும் பயங்கரமும் நாபாலுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையும் தான் ஏற்படும். எனவே பிரியமானவர்களே, நாம் பயத்தோடு ஜீவிப்போம், தாழ்மையோடு ஜீவிப்போம். ஆண்டவர் நம்மை பார்த்து துக்கப்பட்டு விடாதபடிக்கு நம்முடைய ஜீவியம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நம்மை பயம் வாட்டுவதும் இல்லை, சமாதான குறைவு ஏற்படுவதும் இல்லை. அப்பேற்பட்ட ஜீவியம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலுயா.